சிவானி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களின் கேள்வி பதில்கள் இந்த வாரத்துக்கானது. ஞாயிற்றுக்கிழமை போட முடியலை, அதனால் இன்றைக்கி திங்கக்கிழமை போட்டோம். சரி, சில கேள்விகளை வழக்கம் போல் நம்ம நேயர்களுடைய ஜாதக ஒரு கேள்வியும் பொது கேள்விகளையும் சிலதையும் பார்ப்போம். ரைட், முதல் நேயராக பார்த்தீங்க அப்படின்னா சிவ வினோத் சேலத்திலிருந்து இப்போ இது பண்ணியிருக்காரு, மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஐயா, எனக்கு எல்லாம் கிடைத்தது. முதல் திருமணம் பிரிவு, 2ஆம் திருமணம் குழந்தைகள் உண்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது அவர் பிறந்த தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18/8/1987. அவர் கொடுத்துருந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2:30 PM கொடுத்துருந்தாரு. ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ன சந்தியில் வருது. வருது, அதாவது தனுஷ் லக்னம் இன்னும் அவர் கொடுத்துருக்காரு அவருடைய ஜாதக அமைப்பில். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் லக்னத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 7ல் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு 7ஓட சனி தொடர்பு கொண்டால் லக்னத்திலேயே சனி தொடர்பு கொண்டிருக்கார். ஸோ இந்த அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சிவவினோத் உங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனி இருக்குது, 5ல் ராகு இருக்குது, 6ல் குரு இருக்கிறார், 7ல் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ல் சூரியனும் புதனும், 10ல் சுக்கிரனும் புதனும், 9ல் 10ல் வந்து சூரியனும் செவ்வாயும் திக்பலத்தில் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11ல் கேது. இந்த அமைப்பில் இருக்க உங்கள் ஜாதகம் வந்திருக்கு. உங்களுடைய ஜாதக அமைப்பில் ஏன் பாருங்கள், லக்னத்துக்கு 7ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இருள் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். சந்திரன் ஸ்தான பலமாக இருந்தால் கூட சந்திரனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது, ஒளி அமைப்பில் எடுத்துக்கலாம். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சந்திரன் வந்து அமாவாசையை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு. அது போதாதுன்னு லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய சனி உங்களை வந்து 7ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்ளார். ராசிக்கு 7 பாதிப்பு, லக்னத்துக்கு 7 பாதிப்பு. ஸோ இந்த அமைப்பில் இருந்ததுனால தான் உங்களுடைய முதல் திருமணம் வந்து தோல்வியில் அடைஞ்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த புத்திர பாவகம்னு பாருங்கள். நீங்கள் லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் ராகு இருக்கிறாரு, லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் புத்திர காரகன் லக்னத்துக்கு 6ல் மறைஞ்சி இருக்கிறார். இந்த அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பாருங்கள் ராசிக்கு 5ம் பாருங்கள் ராகுக்கு எதுகளால் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ புத்திர தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து முதல் திருமணம் தோல்வி அமைஞ்சது இல்லாமல் அந்த குழந்தை பாக்கியம்ன்றது. ஸோ இந்த அமைப்பில் உங்களுக்கு 2ஆம் திருமணம் எப்போ வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ வந்து குரு தசையில் உங்களுக்கு ராகு புத்தி போயிட்டு இருக்குது. அது 2028 வரைக்கும் இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா குருவானவர் 2ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்கார். ஸோ குடும்பத்தை ஏற்கனவே ஒரு குரு திசையில தான் உங்களுக்கு அமைஞ்சது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ராகு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னா ராசிக்கு 11ல் இருக்கிறார். அப்போ 11ஆம் பாவகம் ஒரு மறு திருமணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் லக்னத்துல சனி, அதாவது ராசி லக்னத்தோட சனி தொடர்பு கொள்ளும் புடிவாத குணம் இருக்கும். அதை விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த 2வது திருமணம், அதாவது குரு தசையில ராகு புத்தியில அமையக்கூடிய அந்த திருமணமாவது சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க நலமுடன். அடுத்தது என்னன்னா ஒரு பொது கேள்வி கேட்டிருக்காப்புல. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தொர்ராஜி கரூர்ல இருந்து கேட்கிறார், ஹோரையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹோரை பார்ப்பாங்கன்றது, ஹோரை பார்த்தவங்க சோரை போக மாட்டாங்க அப்படின்றது நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய ஒரு எளிய நடை. அந்த நடையை பொறுத்த வரைக்கும் ஹோரைனா முதல்ல என்ன, ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்குவோம். ஞாயிற்றுக்கிழமைன்றது முதல் ஓரை பார்த்தீங்கன்னா சூரியன். அன்றைய நாள் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயமாகக்கூடியது. நம்ம குறைஞ்சது ஒரு 6 மணின்னு வச்சுக்கோமே. அப்போ 6 to 7 பார்த்தீங்க அப்படின்னா சூரிய ஓரை. திங்கக்கிழமை எது ஃபர்ஸ்ட் ஓரை அப்படின்னா திங்கள்ன்றது சந்திரனுடைய, அப்போ சந்திரனுடைய ஓரை. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரை 6 to 7. அதாவது நம்ம ஊரில் என்னைக்கு 6:05 இருக்கலாம், 6:15 இருக்கலாம், இந்த மாதிரி காலகட்டங்களுக்கு 6 மணி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த இதுனாலும் முதல் 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நாளினுடைய கிரகத்தினுடைய ஓரை தான் ஃபர்ஸ்ட் வரும். புதன்கிழமைனா அப்போ புதன்கிழமை 6 to 7 புதன் ஓரை. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குரு ஓரை, வெள்ளிக்கிழமை சுக்கிரன் ஓரை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சனி ஓரை. இதுதான் முதல் ஓரையாக வரும். அப்போ அதனுடைய அமைப்பு பாருங்க, ஹோரை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த படத்தை போட்டிருக்கேன். முதல்ல ஹோரை எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு அதோட ஸ்பெஷல் என்னன்றதை சொல்லுவோம். ஸோ இப்போ ஹோரையோட வந்துருச்சு. இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை முதல் ஓரை வந்து சூரிய ஓரை. அது பாருங்க, சூரியன் இந்த கட்டம் போட்டிருக்கோம். அந்த கட்டத்துல முதல் கட்டம் வந்து மேசம், நமக்கு தெரிஞ்சது தான். அந்த மேசத்துல சூரியன் உச்சமாகிறதுனால பாருங்க, சூரியனை மேலே போட்டுட்டு கீழே செவ்வாயை போட்டிருக்கேன். ஸோ சூரிய ஓரை
சூரிய ஓரைக்கு அடுத்தது பாருங்க சுக்கிர ஓரை. சுக்கிர ஓரைக்கு அடுத்தது பாருங்க புதன், அதாவது புதன் ஓரை. புதனுக்கு அடுத்தது பாருங்க சந்திர ஓரை, அடுத்தது சனி ஓரை, குரு ஓரை, செவ்வாய் ஓரை. இதுதான் ஆர்டர். சரிங்களா? இப்ப ஞாயிற்றுக்கிழமை போது உங்களுக்கு சூரியன்ல ஆரம்பிச்சு செவ்வாயில முடியுது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து புதன்கிழமை வச்சுக்கோம். அப்போ புதன்கிழமையில முதல் ஓரை பாருங்க புதன் ஓரை, அதுக்கு அடுத்தது சந்திர ஓரை, சனி ஓரை, குரு ஓரை, செவ்வாய் ஓரை, சூரிய ஓரை, சுக்கிரன் ஓரை. இப்படி இந்த ஆர்டர் இருக்கும். அடுத்தது திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திர ஓரை ஃபர்ஸ்ட், சனி ஓரை செகண்டு, குரு ஓரை 3, செவ்வாய் ஓரை, அடுத்தது சூரிய ஓரை. இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். அதுக்கு தான் இந்த படம். இந்த படத்தை வச்சுக்கிட்டோம்னா என்னைக்கு எந்த ஓரை. சரி, இது ஓரையோட அமைப்பு. இந்த ஓரைனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ அதாவது ஒவ்வொரு ஓரைக்கும் பவர் இருக்கு. அதாவது இப்ப இயற்கை சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா குரு, சுக்கிரன், புதன், அடுத்தது வளர்பிறையில் அமைப்புல சந்திரன். இந்த 4மே சுபஹோரைகள்னு சொல்லுவாங்க. சுபஹோரைகள். அப்ப நம்ம பார்த்தோம்னா இன்றைய நல்ல நேரம் இப்படிலாம் நம்ம பார்த்துருப்பீங்க. அது எப்படி எதன் அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னா இதன் அடிப்படையில தான் சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு புதன்கிழமை எடுத்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு புதன்கிழமை வச்சுக்கோம். இப்போ இந்த புதன்கிழமை எடுத்தோன்னா காலையில பார்த்தீங்கன்னா காலை 6 to 7. ஓகே, ஒருவேளை சந்திரன் வந்து ஒளி அமைப்புல இருக்கிறார், பௌர்ணமி அமைப்போ அல்லது வளர்பிறை அமைப்புல ஓரளவுக்கு ஒளியா இருக்குதுன்னா அப்ப 6 to 7 புதனுடைய ஓரை சுப ஓரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 to 8 சந்திர ஓரை, அதுவும் சுபகோரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது 6 to 7, 7 to 8, அப்ப 8 to 9 சனி ஓரை, அது அசுப ஓரை. சரிங்களா? 8 to 9, அப்புறம் 9 to 10 குரு சுப ஓரை. ஸோ இந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நம்ம நல்ல நேரத்தை நாம என்ன பண்ணிக்கிறோம், டிசைட் பண்ணிக்கிறோம். இந்த அமைப்புல இது இந்த நேரத்துல செஞ்சுக்கலாமா அப்படின்றதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல். அப்ப நம்ம ஒரு செயலை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது இந்த ஆர்டர்ல தான் நமக்கு வருது. அப்ப இதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டைமா ஸோ இப்போ சுப ஓரையில இருக்கு, இந்த செயலை செய்யலாம் அப்படின்றதுக்கு இந்த ஹோரை ரொம்ப முக்கியமா இருக்கும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுவை சிகிச்சைக்கு போறீங்க. அறுவை சிகிச்சைக்கு போகும்போது நமக்கு அதை நம்மளுடைய ஜாதகத்துல ஓகேவா, நம்ம ஜாதகத்துல நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஓரையை எடுக்கக்கூடியது, நம்ம ஜாதகத்துல சுபத்துவமா இருக்கக்கூடிய கிரகங்களின் ஓரை எடுத்து ஒரு செயலை அந்த ஆபரேஷன் இதெல்லாம் பண்ணும்பொழுது இன்னும் சிறப்பாக அமையும். அந்த ஆபரேஷன் பிரசவத்துக்கு சிசேரியன் பண்றாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த அதாவது அருமையா இருக்கும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடனை நான் செலுத்தணும் சார், அப்ப கடனை செலுத்தணும், என்னால் கடன் தொல்லை தாங்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னும் போது இந்த செவ்வாய் ஓரை, அப்ப அதுக்கு வந்து செவ்வாய் ஓரை எடுத்துக்கலாம். செவ்வாய் ஓரையில எடுக்கும் பொழுது நமக்கு என்னன்னா ஒரு கடன்ல ஒரு சிறு தொகையை கொடுக்கும் பொழுது படிப்படியா அந்த கடனானது குறைஞ்சிக்கிட்டே வரும். அது மாதிரி விஷயங்களுக்கு இது பண்ணலாம். இப்போ புதன் ஓரை எடுத்துக்கிட்டோம்னா படிப்பு, கலை, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு புதன் ஓரை சிறப்பா இருக்கும். குரு ஓரை பார்த்தீங்கன்னா அதாவது தான தர்மங்கள் பண்றது, கோயிலுக்கு ஏதாவது பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு பள்ளி கல்லூரி நிறுவனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து குரு ஹோரை, நகை, இந்த மாதிரி, ஏன்னா குரு வந்து அந்த தனக்காரகன்லேயே அது சம்பந்தப்பட்டது. சுக்கிரன் ஹோட்டல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணது, அந்த மாதிரி ஆடம்பரமான ஒரு விஷயங்கள், அதாவது ஹோட்டல் இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது கட்டும்பொழுது இந்த மாதிரிக்கு சுக்கிர ஓரையை நீங்க சூஸ் பண்ணலாம். வளர்பிறை சந்திரன் விவசாயத்துக்கு நீர் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஈடுபடும் போது அந்த சந்திரனுடைய ஓரையை எடுத்து நம்ம பண்றது சரியா இருக்கும். அப்ப எப்படி சார், அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓரையில இப்ப உதாரணத்துக்கு சுக்கிரன் பாதிச்சிருக்காருப்பா, இதை வந்து என்ன பண்ண சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு சுக்கிர ஓரையில நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னும் போது வெள்ளிக்கிழமை எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா 6 to 7 சுக்கிர ஓரை வரும். இந்த பொதுவாக இந்த திருமண தாமதமா இருக்கவங்களுக்கு சுக்கிரனுடைய இதை பாதிச்சிருந்துச்சுன்னா அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரிகாரங்கள் சொல்லும் போதோ அல்லது பிரீத்தி செய்யும் பொழுதோ நீங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஹோரையில செஞ்சா அதனுடைய பலன் இருக்கணும்னு. பொதுவா எந்த நாளா இருந்தாலும் சரி, இப்ப சார் கடன் கொடுக்க போறீங்க சார் 6 to 7 எங்க சார் கடன் கொண்டு போய் கொடுக்கறது, ரைட் 6 to 7 மதியம் 1 to 2 புரிஞ்சுக்கணும். காலையில 6 to 7 எந்த ஓரை வருதோ மதியம் 1 to 2 அதே ஓரை வரும். அதே போல நைட்டு 8 to 9 இந்த சாய்ஸை எடுத்துக்கலாம். நமக்கு மதியம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது கடன் கொடுக்கறதுக்கு அந்த 1 to 2 எடுத்துக்கிட்டு கடன்ல ஒரு சிறு தொகையை கொடுக்கலாம். இல்லைன்னா 8 to 9 நைட்டு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்ன பண்ணிக்கலாம், எல்லா ஓரைக்கும் அப்படித்தான். புதன் ஓரைனா காலையில 6 to 7 புதன்கிழமை, 1 to 2 புதன்கிழமை, 8 to 9 இப்படித்தான் இருக்கும். இந்த ஆர்டர்ல நீங்க எந்த விஷயத்துக்கு பண்றீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல
ஒரு ஒரு புதிய நபர் உங்களுக்கு அறிமுகமாகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எந்த ஓரையில அறிமுகம் ஆகிறாருன்றதையும் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இவரனால வில்லங்கம் வருமா இல்ல ஒரு நல்லா இருக்குமா அப்படின்றதையும் நம்ம இந்த ஹோரை ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்களுக்கு ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த ஓரையை பார்த்து நாம செயல்படுறது இன்னும் சிறப்பை வாழ்க்கையில் தரும். துர்ராஜ் சார், ஓகே சார். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ்குமார் தூத்துக்குடியிலேருந்து இருக்கார். அவர் என்ன சொல்றாரு கேட்கிறாருன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கேட்டார். அதாவது என்னுடைய ஜாதகத்தில் எது சுபக்கிரகம் அப்படின்னு கேட்கிறார், எது நல்லா சுபத்துவமா இருக்கு பாவத்துவம் இல்லாமல் அப்படின்ற மாதிரி கேட்கிறார். 4/9/1989 2:09 PM மதியம் பிறந்திருக்காரு. இப்போ இது இவருடைய லக்னம் உங்களுடைய லக்னம் பார்த்தீங்கன்னா தனுஷ் லக்னம், லக்னத்தில் சனி, அடுத்தது 3ல் ராகு, 7ல் குரு, 9ல் கேது செவ்வாய் சூரியன், 10ல் சுக்கிரன் புதன், 11ல் சந்திரன். இந்த அமைப்பு இருக்கு. இவருக்கு என்ன குழப்பம் அப்படின்னா சனி லக்னத்துல இருக்குது. லக்னத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கிறார். அங்க புதன் பார்த்தீங்க அப்படின்னா 10ல் உச்சத்தோட ஆட்சி உச்சம் மூலத்தினோட இருந்து சுக்கிரனோட இருக்கிறார். ஸோ இந்த அமைப்புல எனக்கு எந்த கிரகம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரமேஷ்குமார் கேட்கிறார். ரமேஷ்குமார், உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் தான் ஸ்தான பலத்தோட இருக்கிறார். அங்க சனி பார்த்தீங்கன்னா லக்னத்துல நிஷ்பலமாகி குருவின் ஒரு பார்வை மட்டும்தான் இருக்கார். அம்சத்துல பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சிம்ம வீட்டில் தனக்கு பிடிக்கவே பிடிக்காத சிம்ம வீட்டில் இருக்கார். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்க இதை பொறுத்த வரைக்கும் புதன் தான் சுபத்துவமான கிரகம். அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்த்துக்கள், வாழ்க நலமுடன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியராஜ் அவருடைய மகனுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு அவர் என்ன படிப்பார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பாண்டியராஜ், உங்க பையனுடைய ஜாதகம் வருது பாருங்க. 3/12/2016 காலை 7:50 திண்டுக்கல்ல பிறந்திருக்காங்க. ஸோ இந்த அமைப்புல உங்களுடைய பையனுடைய ராசி லக்னம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம், தனுசு ராசி. லக்னத்துல புதன் இருக்காரு, சந்திரன் இருக்கார், 2ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்காங்க, 3ல் கேது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 9ல் ராகு, 10ல் குரு, 12ல் சனியும் சூரியனும் இருக்காங்க. இந்த அமைப்புல இருக்கும்போது உங்களுடைய பையனுடைய ஜாதகத்துல பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் ஸ்தான பலத்தோட உச்சம்ன்ற ஸ்தான பலத்தோட குருவோட பார்வையில இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அம்சத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய நண்பரான சூரியனோட வீடான சிம்மத்திலையும் இருக்கிறார். அதே போல பரிவர்த்தனையும் ஆயிருக்கிறார். பரிவர்த்தனையும் அவர் ஆயிருக்கிறதுனால உங்க பையனை பொறுத்த வரைக்கும் செவ்வாயின் தொழில்கள்ல தான் அவருக்கு சக்சஸ் கொடுக்கும். அப்ப செவ்வாயின் தொழில்கள்ல தான் படிப்பார். அப்ப அது என்னது? கட்டிடம். அது செவ்வாய் சுபத்துவம் ஆச்சுன்னா கட்டிடம், அதிகாரம், இந்த மாதிரி விஷயங்கள்ல அடுத்தது யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய போலீஸ், ராணுவம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பொருத்தமா இருக்கும். செவ்வாயினுடைய துறைகள் சிறப்பாக அமையும். ஸோ மருத்துவம், கட்டிடம், இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க நலமுடன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பொதுவான கேள்வி. திருமங்கலத்துல இருந்து ஆறுமுகம் கேட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் சகோதர சகோதரிகளுடைய பாசம் நன்மைகள் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும் என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆறுமுகம் ஒரு உதாரண அமைப்பு போறேன். அப்ப பாருங்க, சும்மா ஒரு லக்னம் தான் போட்டிருக்கேன், ரிஷப லக்னம் போட்டிருக்கேன். ரிஷப லக்னத்தை போட்டுட்டு இப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா எந்த அமைப்புல உங்களுக்கு சகோதர அமைப்புகள் இருக்கும். சகோதரம் 2 விதமா இருக்கு. இளைய சகோதரம், மூத்த சகோதரம் இருக்கு. ரெண்டுத்துக்குமே பொதுவானது ஒன்று போட்டிருக்கேன். ஸோ பொதுவானது பார்த்தீங்க அப்படின்னா இளைய சகோதரம் 3ஆம் இடத்தை குறிக்கும். 11ஆம் இடம் மூத்த சகோதரத்தை அண்ணன் அக்காவை குறிக்கிறது. 3ஆம் இடம்ன்றது தம்பி தங்கச்சிங்களை குறிக்கக்கூடியது. ஸோ யாருடைய ஜாதகத்துல 3ஆம் பாவகம், 3ஆம் அதிபதி செவ்வாய் நல்லா இருக்காங்கன்னா அவங்களுக்கு தம்பி இளைய சகோதரம் வழியான சிறப்பான அமைப்புகள் இருக்கும். அதே போல யாருடைய ஜாதகத்தில் 11ஆம் பாவகம், 11ஆம் அதிபதி, அடுத்தது அதே போல செவ்வாய் சகோதரத்துவம் இருக்கும்போது அவங்களுக்கு மூத்த சகோதரத்தினால நன்மைகள், பாசங்கள் இதெல்லாமே கிடைக்கும். அந்த அமைப்புல இதில் இந்த மாதிரி ஒரு உதாரண ஜாதகத்துல போட்டிருக்கேன் பாருங்க. லக்னத்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம், 3ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை அமைப்பாகி குரு வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையில இருக்கிறார். புரியுதுங்களா? குருவின் பார்வையில இருக்கிறார். ஸோ இந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு உதாரண ஜாதகம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைச்சிருக்கு. அதே போல செவ்வாயும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட இணைஞ்சி ஸ்தான பலத்தோட, உச்சம் என்ற ஸ்தான பலத்தோட
குருவின் பார்வையில் அமைகிறதுனால இந்த மாதிரி ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு கிடைக்கப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மை அடைவார்கள், சிறப்பான அன்பான சகோதர சகோதரிகள் அமைவாங்க. அப்படியே பாருங்க 11ஆம் பாவகம், லக்னத்துக்கு 11ஆம் பாவகம் பாருங்க, சந்திரன் இருக்காரு, வளர்பிறை அமைப்புல இருக்காரு. அப்ப அந்த பாவகம் வளர்ச்சி, அதனுடைய அதிபதி குருவானவர் பாருங்க அதாவது குரு வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இருக்கார், ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா குரு இல்ல 11ஆம் பாவகத்தோட குருவும் தொடர்பு கொள்றார். அப்ப அடுத்தது செவ்வாய் வழக்கம் போல இங்க சுக்கிரனோட சேர்ந்திருக்கார், குருவின் பார்வையில் இருக்கார். அப்ப 11ஆம் பாவகம், 11ஆம் பாவகாதிபதி, அடுத்தது சகோதர காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய், இவங்க அத்தனை பேருமே என்ன இருக்காங்க, சுபத்துவமா இருக்கும்போது இவங்களுக்கு 2 விதமான அக்கா, தம்பி தங்கச்சியும் சரி, அண்ணன் அக்காவும் சரி வந்து ஒரு எப்படி இருப்பாங்க, சிறப்பா அமைஞ்சு பயனடைவாங்க. பாசத்திலையும் சரி, எந்தவித ஒரு பங்களிப்புலையும் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருந்ததுன்னா சகோதரத்துவம் சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள், வாழ்க நலமுடன். அடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர்ல இருந்து விஷ்ணு பிரியா எடுத்திருக்காங்க. இந்த கேள்வியே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி. முதல்ல இது பார்த்துக்குவோம். விஷ்ணு பிரியா போட்டிருக்காங்க, பிறந்திருக்காது என்னதுன்னா 31/1/1991 6:52 PM கடலூர்ல பிறந்த இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. விஷ்ணு பிரியா, நீங்க என்ன கேள்வி, உங்க கேள்வியே வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, படிச்சோன்னே வந்து ரொம்ப சங்கட்டமான ஒரு கேள்வி, சங்கட்டமான ஒரு இதான கேள்வி இல்லை. பாருங்க என்ன கேட்டிருக்கீங்க, எதிர் வீட்டுக்காரங்க என்னை கேலி கிண்டல் செய்யறாங்க, ரொம்ப மிரட்டுறாங்க, அவங்க வாயெல்லாம் மூடுறதுக்கு பரிகாரம் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாயை மூடுறதுக்கு பரிகாரம் கேட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லைம்மா, உங்களுடைய ஜாதகம் வந்திருக்கு பாருங்க. உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா கடக லக்னம், லக்னத்துல கேதுவும் குருவும் இருக்காங்க, 2ல் சந்திரன் இருக்கார், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க 6ல் புதன் இருக்கார், 7ல் ராகு சனி சூரியன் இருக்கார், 8ல் சுக்கிரன் இருக்கார், 11ல் செவ்வாய் இருக்கார். இந்த அமைப்புல நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, பிறந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர தசையில சனி புத்தி 11/5/2027 வரைக்கும் போகுது. இவ பாருங்க, அந்த சந்திர தசையில சனி, பொதுவா சூரிய சந்திரர்களுக்கு வந்து சனி ஆகாது, சனிக்கு இவங்க சூரியன் சந்திர ஒளி கிரகங்களை பிடிக்காது. அந்த அமைப்புலையும் தாண்டி சந்திரனும் சனியும் எப்படி இருக்காங்க, 6-8 இருக்காங்க பாங்க, சஷ்டாஷ்டகம்னு சொல்லக்கூடிய அந்த 6-8 அமைப்புல இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து 2 ஆதிபத்தியத்துக்கு சொந்தம், ஒன்று 7, இன்னொன்று 8க்கு சொந்த மாறு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி எப்படி சொல்லக்கூடியது, உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்குது. ஏன்னா சந்திரனும் சனியும் ஆகாது. ஸோ 6-8 காம்பினேஷன் வந்தாங்களுமே அசிங்கம், அவமானம், இந்த மாதிரி கேவலம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னு அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அது வந்து 11/5/2027. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பாருங்க சிம்ம ராசியா இருக்கிறீங்க. இந்த சிம்ம ராசிக்கு இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா அஷ்டமச்சனியோட ஆதிக்கம், அதாவது வேலை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதன் அடிப்படையில தான் நீங்க பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேலி கிண்டல் இது எல்லாமே உங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அமைப்பெல்லாம் 2027 மே மாசம் வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் அருமையான ஜாதகம், லக்னத்துல குரு அதாவது கேல யோகத்துல இருக்கிறாங்க. ஸோ உங்க குரு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிரகங்களை என்ன பண்றாரு அப்படின்னா சுபத்துவப்படுத்துற அருமையான யோகமானது. நீங்க வந்து கவலைப்பட வேணாம். 11/5 மே மாசம் 2027க்கு மேல இந்த இதெல்லாம் இருக்காது. நீங்க டாப்பா இருப்பீங்க, சந்தோஷமா இருங்க. இவங்க கேலி பண்றவங்க அத்தனையுமே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பு, இவங்கெல்லாம் தானாவே விலகிடுவாங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். இதுக்கெல்லாம் பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாதுமா. நீங்கள் அஷ்டமச்சனின்றதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா அஷ்டமச்சனிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, காலபைரவர் தான் வழிபாடு தான் நமக்கு சிறப்பாக இருக்கும். அந்த காலபைரவருக்கு நீங்கள் சும்மா நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க, வாரந்தோறும் போங்க, எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போயிட்டு வாங்க. ஒன்றும் இதுக்கு தனிப்பட்ட பரிகாரம்ன்றது ஒன்றும் கிடையாது, இதுவே போதும். வாழ்க நலமுடன். நேயர்களே, நம்மளுடைய நேயர்கள் கேட்ட சில கேள்விகளை மட்டும் நம்ம வந்து எடுத்து 2 பொதுவான கேள்வியும் ஜாதகத்தில் ஒரு கேள்வின்ற அமைப்பில் இன்னைக்கு பார்த்தோம். வரும் வாரங்களில் இந்த நிகழ்ச்சி அப்படியே தொடரும். உங்களுடைய கேள்விகள், உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கேள்வி இருந்ததுன்னா அதை அனுப்புங்க. நிச்சயமா நேயர்களுடைய கேள்வி பதிலில் உங்களுக்கான விடைகளையும் நாம கணிச்சு சொல்லப்படும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கருணைக்கடல் ஆர் செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.